இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஃபைசால் ஹலீம் மீதான தாக்குதலுக்கு நான் தான் காரணமா? டிஎம்ஜே திட்டவட்ட மறுப்பு. தேசிய மற்றும் சிலாங்கூர் எஃப்சி கால்பந்தாட்டக்காரர் ஃபைசால் ஹலீம் மீதான எரி திராவக தாக்குதலுக்கு தாம் தான் பின்னணியில் இருந்து செயல்பட்டிருப்பதாக கூறப்படுவதை ஜேடிடி உரிமையாளர் துங்கு மக்கோதா துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். ஜேடிடி ரசிகர்களுக்கான பாட்காஸ்ட் உரையாடலின் போது டிஎம்ஜே அவ்வாறு சொன்னார். ஃபைசலுக்கு நேர்ந்தது மிகவும் துரதிருஷ்டவசமானது. அவர் எல்லோருடனும் இனிமையாக பழகக்கூடியவர். ஆனால் அச்சம்பவத்தில் தமது பெயர் சம்பந்தப்படுவது ஏன் என்றுதான் இன்று வரை தமக்கு விளங்கவில்லை என இடைக்கால ஜொகூர் சுல்தானுமான அவர் கூறினார். சிலாங்கூர் அணிக்கு விளையாடுவதால் ஃபைசல் ஒன்றும் ஜேடிடிக்கு அச்சுறுத்தல் அல்ல. அப்படி இருக்க அவரை ஏன் நான் குறிவைக்க வேண்டும்? அவர் கதையை முடிக்க வேண்டும் என துங்கு இஸ்மாயில் கேள்வி எழுப்பினர். ஜகார்த்தாவில் சிலாங்கூர் எஃப்சி பேருந்து தாக்கப்பட்ட சம்பவமும் என்னுடைய தொடர்பு படுத்தப்படுகிறது. நடப்பவை எல்லாவற்றுக்கும் நான் தான் காரணம் என்றால் எப்படித்தான் ஏற்றுக்கொள்வது என டிஎம்ஜே கேட்டார். மாய்கா மகளிர் இளைஞர் பிரிவு தலைவர் பதவிகளுக்கு போட்டியின்றி வெற்றி. மாய்கா தேசிய மகளிர் பிரிவின் தலைவியாக ஜொகூர் கெமிலா சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி நல்லதம்பி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 2024-2027 தவணைக்கான பதவிக்கு தன்னை யாரும் எதிர்த்து வேட்புமனு தாக்கல் செய்யாததால் சரஸ்வதி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். புதுமுகங்களுக்கு வழிவிடும் வகையில் மோகனா முனியாண்டி இம்முறை மகளிர் தலைவி பதவியை தற்காத்துக் கொள்ள போட்டியிடவில்லை. இவ்வேளையில் மகளிர் பிரிவின் துணை தலைவியாக டாக்டர் பி தனலட்சுமியும் போட்டியின்றி வெற்றி பெற்றார். இளைஞர் பிரிவு தலைவர் பதவிக்கும் போட்டியில்லை. இதையடுத்து அரவிந்த் கிருஷ்ணன் புதிய தலைவராக அறிவிக்கப்பட்டார். நடப்பு தலைவரும் ஜொகூர் தெங்கரா சட்டமன்ற உறுப்பினருமான ரவீன்குமார் இம்முறை போட்டியிடவில்லை. மாய்கா புத்ரா பிரிவின் புதிய தலைவராக நிதிஷ்குமார் போட்டியின்றி தேர்வாகியுள்ளார். எனினும் புத்ரா பிரிவின் தலைவி பதவிக்கு தீபா சோலைமலை, ரவீனா ஸ்ரீவித்யா இருவருக்கும் நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது. இளைஞர் மகளிர் புத்ரா புத்ரி பிரிவுகளுக்கான வேட்புமனு தாக்கல் மாய்கா தலைமையகத்தில் நேற்று நிறைவடைந்த போது தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் அம்முடிவுகளை அறிவித்தார். இன்று முதல் டீசல் விலை லிட்டருக்கு 3 ரிங்கிட் 35 சென்ட். தீபகற்ப மலேசியாவில் டீசல் விலை இன்று முதல் லிட்டருக்கு 3 ரிங்கிட் 35 சென்டாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மே மாத சந்தை சராசரி விலையின் அடிப்படையில் மானியம் இல்லாமல் அவ்விலையை அரசாங்கம் நிர்ணயித்துள்ளது. இலக்கு வைக்கப்பட்ட மானிய முறை அமலுக்கு வந்திருப்பதால் தீபகற்பத்தில் டீசல் விலையை ஒருமுகப்படுத்துவதற்கு அரசாங்கம் தயார் என இரண்டாவது நிதி அமைச்சர் ஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் கூறினார். இனி வாரந்தோறும் நிதி அமைச்சர் டீசல் விலையை அறிவிக்கும் என்றார் அவர். என்றாலும் நிலைத்தன்மையற்ற விலையை தவிர்க்க அரசாங்கம் சந்தையை அணுக்கமாக கண்காணித்து வரும் என அமைச்சர் உறுதி அளித்தார். இலக்கு வைக்கப்பட்ட மானிய முறை அமலுக்கு வந்திருப்பதால் வருமான இழப்பு குறைந்துள்ளது. இதன் வழி ஆண்டுக்கு 4 பில்லியன் ரிங்கிட்டை மிச்சப்படுத்த முடியும் என அவர் மேலும் கூறினார். சாங்வேயின் பெயரை பயன்படுத்தி மலேசியர்களை ஏமாற்றும் மோசடி கும்பல் நம்ப வேண்டாம் என நினைவுறுத்தல். லீ சாங்வே கூட மோசடி கும்பலால் குறிவைக்கப்பட்டுள்ளார். அண்மையில் அந்த உலகில் முன்னாள் முதல்நிலை ஆட்டக்காரர் முதலீடு செய்ய அழைப்பு விடுக்கும் டீப் ஃபேக் வீடியோ ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலானது. அதனை இன்று வெளிப்படுத்திய சாங்வே நாட்டின் பூப்பந்து வீரர் லாய் பே ஜிங் போலி முதலீட்டு திட்டம் ஒன்றை நம்பி தனது வாழ்நாள் சேமிப்பை இழந்த சம்பவத்தை தொடர்ந்து மோசடி கும்பல்களை எதிர்க்கும் போராட்டத்தில் தாமும் இணைந்துள்ளதாக கூறியுள்ளார். மலேசியர்கள் எப்பொழுதும் கூடுதல் விழிப்போடு இருக்க வேண்டும் எனவும் ஒரு பொருளோ சேவையோ அளவுக்கு அதிகமாக நன்றாக அல்லது கவரும் வகையில் இருப்பது போல தோன்றினால் அது பெரும்பாலும் மோசடியாகவே இருக்கும் என்பதையும் சோங்வே நினைவுறுத்தியுள்ளார். தமது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் பலர் உலகெங்கிலும் உள்ள மோசடி கும்பல்களால் ஏமாற்றப்பட்ட அனுபவத்தையும் சாங்வே பகிர்ந்து கொண்டார். தனது மனைவி கூட மகா மோசடி கும்பலால் ஒருமுறை ஏமாற்றப்படுவதிலிருந்து அதிர்ஷ்டவசமாக மீண்டு வந்ததையும் சாங்வே நினைவு கூர்ந்தார். குறிப்பாக முதலீடு திட்டங்களின் போஸ்டர்கள் அல்லது விளம்பரங்களில் தனது முகத்தை காண நேர்ந்தால் உடனடியாக தமது அதிகாரப்பூர்வ சமூக ஊடகங்களில் அதனை சரிபார்த்து கொள்ளுமாறும் சாங்வே அறிவுறுத்தினர். கிளானில் பயங்கரம், மனைவியை கழுத்தறுத்து கொன்ற சந்தேகத்தில் கணவன் கைது.
ஸ்லாங்கூர் கிள்ளானில் சொந்த கணவனால் கழுத்தறுத்து கொல்லப்பட்டதாக நம்பப்படும் பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பந்தார் பொட்டனிக்கில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு அப்பயங்கர சம்பவம் நிகழ்ந்தது. கழுத்திலும் வலது கையிலும் கத்தியால் அறுக்கப்பட்ட தடயங்களுடன் 28 வயது அப்பெண் கட்டிலில் இறந்து கிடந்தார். கழுத்து, கன்னம், காது, கை, முட்டி, தலை மற்றும் விரல்களில் மொத்தமாக 12 கீறல்கள் இருந்தது சவ பரிசோதனையில் கண்டறியப்பட்டது. அப்பெண்ணின் மரணத்திற்கு கழுத்தறுக்கப்பட்டதே காரணம் என உறுதி செய்யப்பட்ட நிலையில் 31 வயது கணவன் கைதாகி விசாரணைக்காக 7 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆகி 6 மாத பெண் குழந்தை இருக்கும் அத்தம்பதிக்கு இடையில் பிரச்சனை வந்திருப்பது தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக கிளான் போலீஸ் கூறியது. நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் உட்பட சாட்சிகள் அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்படவிருக்கிறது. புகிட் மெத்தாஜாம் பேருந்து நிலையத்தை முற்றுகையிட்டது பினாங்கு குடிநுழைவுத்துறை. 20 கள்ள குடியேறிகள் கைது. பினாங்கு புகிட் மெத்தாஜாம் பேருந்து நிலையத்தில் மாநில குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட அதிரடி சோதனை நடவடிக்கையில் பல நாடுகளை சேர்ந்த 20 கள்ள குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர். நேற்று நண்பகல் மணி 2:30 வாக்கில் அந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அப்பொழுது சம்பந்தப்பட்ட பேருந்து நிலையத்தில் இருந்து மொத்தம் 198 அந்நிய நாட்டவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக பினாங்கு குடிநுழைவுத்துறை ஒரு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது. எனினும் அதில் 20 பேர் மட்டுமே முறையான பயண ஆவணங்களை வைத்திருக்காததோடு அவர்களில் சிலர் அனுமதிக்கப்பட்டதை காட்டிலும் கூடுதல் நாட்கள் நாட்டில் தங்கி இருந்ததும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட அனைவரும் 6 வயதுக்கும் 45 வயதுக்கும் இடைப்பட்ட நேபாளம், இந்தோனேசிய, வங்காளதேசம், மியான்மர் ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்கள் ஆவர். அவர்கள் அனைவரும் மேல் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். நாட்டை காப்பாற்றவே இலக்கிடப்பட்ட மானிய திட்டம் கூறுகிறார் அன்வார். இலக்கிடப்பட்ட மானிய திட்டத்தை அமல்படுத்தும் அரசாங்கத்தின் நடவடிக்கை நாட்டை காப்பாற்றவே என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். அந்நடவடிக்கை கடும் விமர்சனங்களுக்கு இலக்காகும் என தாம் அறிந்திருப்பதாக கூறியுள்ள பிரதமர் வேறு வழியில்லாததால் அதனை செயல்படுத்தியே ஆக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெளிவுபடுத்தியுள்ளார். நாட்டை காப்பாற்ற சில பிரபலமற்ற நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டியுள்ளது. இலக்கிடப்பட்ட மானிய திட்டத்தை யார் விரும்புவார்கள்? அதனால் பல கடுமையான அவதூறுகளையும் போலி விமர்சனங்களையும் எதிர்கொள்ள நேரிடும் என்பதை நாங்கள் அறிந்தே உள்ளோம் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இலக்கிடப்பட்ட மானிய திட்டத்தை அறிமுகப்படுத்த இதற்கு முன் இருந்த பிரதமர்கள் கூட ஒப்புக்கொண்டிருந்தனர். எனினும் அரசியல் ரீதியாக அதனை செயல்படுத்த அவர்கள் விரும்பவில்லை. தற்போது வேறு வழி இல்லாமல் அதனை செயல்படுத்தும் கட்டாயத்திற்கு நமது அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். ஊழல் அதிகார முறைகேடுகளை மூடி மறைத்தால் அரசு துறை தலைவர்களுக்கு பதவி உயர்வு இல்லை. பிரதமர் பொது சேவையில் தத்தம் துறைகளில் நிகழும் ஊழல் மற்றும் அதிகார முறைகேடுகளை மூடி மறைக்கும் துறை தலைவர்களுக்கு பதவி உயர்வு கிடையாது என பிரதமர் எச்சரித்துள்ளார். தவறுகள் குறித்து மேலிடத்திற்கு புகார் அளிப்பது கட்டாயம் என கூறிய டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அது தொடர்பில் உரிய உத்தரவை வழங்குமாறு அரசாங்க தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ முகமது சுகி அலியை பணித்துள்ளார். அரசு இலாகாக்களில் ஆண்டாண்டு காலமாக இது நடந்து வருகிறது. ஆக இதுவும் தெரியாது என துறை தலைவர் கை விரிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என டத்தோஸ்ரீ அன்வார் சொன்னார். அத்தகையோருக்கு ஊதிய உயர்வு நிர்ணயத்தின் போது பதவி உயர்வு கண்டிப்பாக இல்லை என்றார் அவர். பிரதமர் துறையின் மாதாந்திர சந்திப்பு கூட்டத்தின் போது டத்தோஸ்ரீ அன்வார் அவ்வாறு சொன்னார். கூட்டரசு அரசாங்கத்தின் பங்காளியாக ஜொஹோர் கருதப்பட வேண்டும் கூறுகிறார் டிஎம்ஜே. கூட்டரசு அரசாங்கத்தின் பங்காளியாக ஜொஹோர் கருதப்பட வேண்டும் என அதன் ஆட்சியாளர் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டுள்ளார். அதற்காக கூட்டாட்சி முறை சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும். அதோடு மாநில நலன்களுக்கு உத்தரவாதம் அளிக்க ஜொஹூரில் உள்ள அரசியல் கட்சிகள் காபுகான் பங்சார் ஜொஹூர் என்று அழைக்கப்படும் ஒரு கூட்டணியில் ஒன்றுபட வேண்டும் எனவும் டிஎம்ஜே பரிந்துரைத்துள்ளார். சரவாக் ஆளும் கூட்டணியாக காபுகான் பார்ட்டி சரவாக் அம்மாநிலத்தில் உள்ள பல அரசியல் கட்சிகளின் கூட்டணியில் உருவானது. அதன் வாயிலாக கூட்டரசு அரசாங்கத்துடன் திறம்பட பேச்சுவார்த்தை நடத்த மாநில அரசாங்கம் அதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதையும் டிஎம்ஜே சுட்டிக்காட்டியுள்ளார். ஒன்றிணைந்து ஒரே அணியாக செயல்பட்டால் மத்திய அரசாங்கத்தால் நமது கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காமல் இருக்க முடியாது. நமது தேவைகளை முடிவு செய்யும் அதிகாரம் நம்மிடமே இருக்கும் என்பதையும் டிஎம்ஜே தெளிவுபடுத்தினர்.
ஜொஹூர் அதன் உரிமைகளை பெற வேண்டும். எவ்வளவு காலம்தான் ஜொஹூர் பிச்சை எடுக்க முடியும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஏப்ரல் மாதம் வரை வேலையில்லாதோரின் எண்ணிக்கை 5,65,000 ஆக குறைந்தது. இவ்வாண்டு ஏப்ரல் மாதம் வரை நாட்டில் வேலையில்லாதோரின் எண்ணிக்கை சிறிது குறைந்து 5,65,000 ஆக எட்டியது. ஒட்டுமொத்தமாகவே உள்நாட்டில் வேலையில்லாதோரின் எண்ணிக்கை 3.3 விழுக்காடு குறைந்துள்ளதாக மலேசிய புள்ளி விவரத்துறையின் தலைமை அதிகாரி டத்தோஸ்ரீ முகமது உசேர் மஹதின் தெரிவித்தார். அவர்களில் 79.7 விழுக்காட்டினர் தீவிரமாக வேலை தேடுவோராக மற்றும் வேலை செய்வதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். 3 மாதத்திற்கும் குறைவாக வேலையில்லாமல் இருப்பவர்களின் எண்ணிக்கை 61.7 விழுக்காடாக உள்ளது. அதே வேளையில் ஒரு ஆண்டுக்கும் மேலாக வேலையில்லாதவர்களின் எண்ணிக்கை 6.7 விழுக்காட்டிற்கும் அதிகமாக இருப்பதாக முகமது உசேர் மஹதின் சுட்டிக்காட்டினார். இவ்வாண்டு ஏப்ரல் மாதம் வரை வேலையில்லாமல் இருக்கும் 15 வயது முதல் 24 வயதுடைய இளைஞர்களின் எண்ணிக்கை மாற்றமின்றி 10.6 விழுக்காடாக, அதாவது 3,05,000க்கும் அதிகமானவர்கள் என கூறினர். உள்நாட்டு பச்சையரிசியின் உச்சவரம்பு விலை இந்த அக்டோபருக்கு முன் இறுதி வடிவம் காணப்படும். உள்நாட்டு பச்சையரிசியின் உச்சவரம்பு விலை இந்த அக்டோபர் மாதத்திற்கு முன்னதாக இறுதி வடிவு காணப்படும் என விவசாய மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது சாபு கூறியிருக்கிறார். இதர அமைச்சுகளுடன் நடத்தப்படும் இறுதி கலந்துரையாடல் மூலம் உச்சவரம்பு விலை குறித்து முடிவு எடுக்கப்படும் என அவர் கூறினார். தற்போது கலந்துரையாடல் நிலையில்தான் இந்த முடிவு உள்ளது. விலை மாற்றங்கள் தொடர்பாக 4 அமைச்சுகளுடன் சேர்ந்து கலந்துரையாடல் நடத்த வேண்டியுள்ளது. விவசாய மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு, பொருளாதார அமைச்சு, உள்நாட்டு வாணிகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு ஆகிய அமைச்சுகளுடனும் பேச்சு நடத்த வேண்டியிருப்பதாக முகமது சாபு தெரிவித்தார். இப்போதைக்கு இன்னும் முடிவு காணப்படவில்லை. இந்த விவகாரம் இன்னும் பேச்சுவார்த்தை நிலையிலேயே இருப்பதால் அக்டோபர் மாதத்திற்குள் இறுதி முடிவு காணப்படும் என விவசாய, தோட்டக்கலை மற்றும் விவசாய சுற்றுலா கண்காட்சியை தொடக்கி வைத்த பின் முகமது சாபு தெரிவித்தார். தற்போது உள்ளூர் பச்சரிசி 1 கிலோவுக்கு 2 ரிங்கிட் 60 சென்டாகவும் அல்லது 10 கிலோ 26 ரிங்கிட்டாகவும் விற்கப்படுகிறது. குறைந்தபட்சம் அதன் விலை ஒவ்வொரு கிலோவுக்கும் 25 சென்ட் உயர்த்தப்படலாம் என கூறப்படுகிறது. PKRDAP லஞ்ச குற்றச்சாட்டுகள் குறித்து MACC-யிடம் புகார் செய்யுங்கள். கெடா மந்திரி பெசாருக்கு ரவிசி சவால். கெடா மாநிலத்தில் மேம்பாட்டு திட்டங்களை அங்கீகரிக்க கே அடிலான் மற்றும் DAP கட்சிகளை சேர்ந்த சிலர் கையூட்டு கேட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் MACC மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திடம் புகார் செய்யுமாறு கே அடிலான் கட்சியின் துணைத் தலைவர் ரபுசி ரம்லி அம்மாநில மந்திரி பெசார் சனசி நோருக்கு சவால் விடுத்துள்ளார். மாநில அரசாங்கத்தை நிர்வகிப்பதில் உள்ள தனது பலவீனங்களை மறைப்பதற்காக சனசி வேண்டுமென்றே அத்தகைய குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக ரபிசி சாடினார். ஆதாரம் இருந்தால் நாளையே அவர் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திடம் புகார் செய்யலாம். அவரை யாரும் தடுக்க போவதில்லை. DAP கட்சி சேர்ந்தவர்கள் பணம் கேட்டு மாநில திட்டங்களை முடக்கினால் அவர் கட்டாயம் அது குறித்து புகார் செய்யலாம் என ரபிசி குறிப்பிட்டார். அதனை விடுத்து இடைக்கால தேர்தலை அவதூறு பரப்பும் தளமாக பயன்படுத்தி மலாய்க்காரர்களை பிளவுபடுத்த வேண்டாம். உங்களால் உங்கள் வேலையை செய்ய முடியாவிட்டால் ஒப்புக்கொள்ளுங்கள். உண்மையில் ஆதாரம் இருந்தால் அதனை ஊழல் தடுப்பு ஆணையத்திடம் ஒப்படையுங்கள் என ரபிசி வலியுறுத்தினர். SCA கிண்ண ஸ்குவாஷ் போட்டி சஞ்சய் ஜீவா சவித்ராவின் அதிரடியால் மலேசியாவுக்கு தங்கம். வளர்ந்து வரும் நம்பிக்கை நட்சத்திரங்களான சஞ்சய் ஜீவா மற்றும் செவித்ராவின் அதிரடி ஆட்டத்தின் வாயிலாக உபசரணை அணியான பிலிப்பீன்ஸை 2-0 என்று தோற்கடித்த SCA கிண்ண ஸ்குவாஷ் போட்டியின் கலப்பு குழு பிரிவில் மலேசியா தங்கப்பதக்கம் வென்றது. புதன்கிழமை ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வாகை சூடிய சஞ்சய் நேற்றைய இறுதி ஆட்டத்தில் டேவிட் பெலியோவை 11-5, 11-8, 11-7 என்ற புள்ளி கணக்கில் 24 நிமிடங்களில் தோற்கடித்து நாட்டிற்கான முதல் புள்ளியை பெற்று தந்தார். அடுத்த களம் இறங்கிய செவித்ரா ஜெமிகா அல்பாடோவை 11-1, 12-10, 11-5 என்ற புள்ளி கணக்கில் தோற்கடித்து மலேசியாவின் வெற்றியை உறுதி செய்தார். அவர் அவ்வாட்டத்தை முடிக்க எடுத்துக்கொண்டது வெறும் 28 நிமிடங்கள் மட்டுமே. தனது அவ்வாட்டம் குறித்து கருத்துரைத்த செவித்ரா தனது போட்டியாளர் அழுத்தம் கொடுத்த போதும் அவற்றை சமாளித்து நேரடி செட்களில் வெற்றி பெற்றது மகிழ்ச்சியே என்றார். ஆடவர் ஒற்றையர் கலப்பு குழு பிரிவில்
தவிர்த்து மகளிர் ஒற்றையர் கலப்பு இரட்டையர் பிரிவுகளிலும் மலேசியா தங்கம் வென்றது.